இந்த ஏழைங்களுக்கு கொடுக்கறது, இந்த உதவி செய்யறது, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற அர்த்தமே இல்லை. பவுல் சொல்வார்ல, அழுகிறவர்களோடு கூட நீங்கள் அழுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருங்க. தசபாங்க காணிக்கைன்னு வரும்பொழுது ஈக்குவாலிட்டி, சமநிலையை காட்டினார். இப்படியெல்லாம் செஞ்சால் போயிட முடியுமா? இல்லை. என்ன சொல்கிறாரு, இது சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை செஞ்சிட்டா போதும், நம்ம எங்கே போயிடலாம், நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருன்றாங்க. இதை செஞ்சால் மாத்திரம் இல்லை, இதுவும் செய்யணும் என்பது தான். கடவுளோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கணும் என்பது தான். இல்லைன்னா இதை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நிறைய பேர் செய்கிறாங்களே, இதை நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 6 கோடி ரூபாய் சொத்தை அப்படியே ஏழைங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் நான் ஆசிரமத்தில் எங்கேயா தங்கிக்கிறேன்ட்டு. எவ்வளோ? 6 கோடி ரூபாய் சொத்து. அமெரிக்காவில் ஒருத்தருக்கு பேரை மறந்துட்டேன், தலை சிறந்த மனிதர்னு சொல்லி அவருக்கு ஒன்று பட்டம் கொடுத்தாங்க. அவர் இந்திய தேசத்தில் பலருக்கு நன்மை செஞ்சுருக்கார். அவர் சம்பாதிக்கிறது தான் ஒரு நல்ல வாதியார். அவர் பெரிய லெவலில் இருந்து எல்லாம் சம்பாதிக்கிறது முழுவதும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கார். அமெரிக்காவில் அவர் தான் மிக தலை சிறந்த மனிதர்ன்ட்டு அவர் கொடுக்கும்பொழுது 31 கோடியோ எவ்வளவோ, அது அவ்வளோத்தையும் கொண்டு திரும்ப கொடுத்துட்டாராம். எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் போயிடலாமே நித்திய ஜீவனுக்கு. இப்படியெல்லாம் செஞ்சால் போயிட முடியுமா? இல்லை. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பகுதி. கிறிஸ்தவனாக இருப்பதினாலே இதை கட்டாயம் செய்யணும். மற்றவர்களே இதை செய்யும் பொழுது நாம் கிறிஸ்தவனாக இருப்போம் என்றால் இதை நாம் கட்டாயமாக ஒரு பகுதியாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். கடவுளோடு இணைந்து வாழ்கிறோம், மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, மற்றவர்களை நேசிக்க வேண்டும், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும். எல்லா பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது. அதிலும் பிரமாணங்கள் இதுவும் தான். அந்நியருக்கு உதவி செய்யணும், அந்நியரை உபசரிக்கணும், அந்நியருடைய தேவைகளை சந்திக்கணும் அப்படின்றதான் இது. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படு. பவுல் சொல்வார்ல, அழுகிறவர்களோடு கூட நீங்கள் அழுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருங்க. ஒருத்தர் ஏதோ ஒன்று வாங்கிட்டா மகிழ்ச்சியாக இருக்கணும், பொறாமை பற்றி நிற்காதீங்க, அவனோடு போய் இந்த மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருங்கள். துக்கமாக இருக்கும், துக்கமாக இருங்க. அவருடைய துக்கத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வருத்தத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருவன் இருக்கான், அவனுக்கு கொடுங்கள், உதவி செய்யுங்கள். உங்களோடு கூட அவங்களை உயர்த்தி விடுங்கள். இதுதான் சமநிலை. இந்த சமநிலை பிரமாணம் இருக்குது இல்லை? அப்போ சமநிலை பிரமாணம் இருக்குன்னா இதை செஞ்சு தானே ஆகணும். எல்லா கிறிஸ்தவர்களும் இதை செஞ்சு ஆகணும். புருஷவாக்கம் சர்ச்சில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அதில் ஒருத்தர் பேசுகிறாரு. என்ன பேசுனார் தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு கொடுக்கறது, இந்த உதவி செய்கிறது, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற அர்த்தமே இல்லை. பார்த்தீங்களா அந்த வீடியோ? கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. பாஸ்டர் கொடுக்கணும். அப்போது எனக்கு கொடுத்தா யார் கொடுக்குற மாதிரி? எங்கே இருக்குது அந்த வசனம் எனக்கு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன். எவ்வளோ வசனம் இருக்குது பைபிளில்? 31,103 வசனங்கள் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 1189 அதிகாரம் இருக்கிறது. எத்தனை புஸ்தகம் இருக்குது? அது மாத்திரம் தெரியும். 66 புஸ்தகம் இருக்குது. அதில் எந்த ஊழியர் கொடுத்தா கர்த்தருக்கு கொடுப்பதாக சொன்னாருன்னு தெரியல. ஆண்டவர் தசபாங்க காணிக்கைன்னு வரும்பொழுது ஈக்குவாலிட்டி, சமநிலையை காட்டினார். எப்படி காட்டினார்? கானான் தேசத்துக்கு போகும்பொழுது 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு நிலம் கொடுக்கலை. எதை கொடுக்கல? நிலம் கொடுக்கலை. அப்புறம் வயல்வெளியை கொடுத்தாங்களா? ஆடு மாடு கொடுத்தாரா? கொடுக்கல, அதையும் கொடுக்கல. அப்போ ஆசாரியர்கள் யார்? லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கல. அப்போ லேவி கோத்திரத்திற்கு சொந்த வீடு இருக்குதா? வீடு இருக்குது, வீடு கொடுத்தாரு. ஆனால் பிஸ்னஸ் கொடுத்தாரா? எந்த பிஸ்னஸும் கொடுக்கல.
வயல் நிலமோ ஆடு மாடு மேய்க்கிறதோ அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வீடு கொடுக்கப்பட்டது. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டது? எல்லா வயல் நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்களுக்கு வருமானம் என்ன பண்ணுறது? இல்லை. அதனால் என்ன சொல்லிட்டாரு? 11 கோத்திரமோ ஒரு பங்கை யார்கிட்ட கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். நீ அந்த ஒரு பங்கை வச்சுட்டு கும்மாலம் அடிச்சிடாத. என்ன பண்ணு, அதில் இருக்கிறத என்ன பண்ணணும்? நீ பண்டகசாலில் சேர்த்து வைக்கணும். உனக்கு தேவையானதை எடுத்துட்டு பண்டகசாலில் சேர்த்து வைக்கணும். அதிலிருந்து எடுத்து யார் கொடுக்கணும்? அந்நியருக்கு கொடுக்கணும், தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சிருக்கார். அப்போது லேபர்களுக்கு என்ன? இருக்கக்கூடிய ஒரு இடம் தேவை. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவன் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எதுக்கும் போக முடியாது. ஏன்னா காசு யார் கொடுக்கறது? அடுத்த கோத்திரத்துலேருந்து வருது. அடுத்த கோத்திரத்தில் வந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பண்டகசாலில் சேர்க்கணும். ஏன் பண்டகசாலில் சேர்க்கணும்? திடீர்னு பஞ்சம் வரும்பொழுது அதை எடுத்து திரும்ப கொடுக்கணும். கொடுத்தாங்க பாரு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப பஞ்சத்தில் அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பது இதெல்லாம் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிதான் வசனம் இருக்குது. பாஸ்டர் கொடுத்தா கடவுளுக்கு கொடுக்கறதா அர்த்தம் அப்படின்றது எங்கேயுமே எழுதலை. பேசுகிற என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 1.5 கோடியில் வீடு இருக்குது, 1 கோடிக்கு மேலே கார் இருக்குது. அவர் வீடியோ அப்படியே இருக்குது. 5 கோடிக்கு சென்னையில் நிலம் வாங்க போகிறேன்னு அப்படி அவர் பேசுனது அப்படியே சொல்கிறேன். வாங்க போகிறேன். அப்போ சபைக்கு வரவங்க, இவர் 1 கோடி வீடு இருந்தால் சபைக்கு வரவங்களும் இருக்கணும் இல்லை? 1 கோடி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் பேசுகிறவன் நான் சரியாக இருந்தது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? மக்கள் கொடுக்கறது வேலை இவர் மக்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? மக்களுக்கு கொடுத்தா அதெல்லாம் தெரியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நீதியில் வாழக்கூடியவர்கள், வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நியர்களை உபசரித்தார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள், சகோதரர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், சகோதரர்களுக்கு தூக்கி விட்டு இருக்கிறார்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க பண்ணதுனால இதை யாருக்கு பண்ணுதா? இதை செய்தால் நீங்கள் எனக்கு செய்தீர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு.